பயங்கரமான பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலிக்கு இன்னொரு அர்த்தம் வலுவுள்ளவன். ஒரு வல்லமையான ஒரு ஆள் கூட இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? வீரன். வீரன், போர் சேவகன் எடுத்துக்கொள்வோம், ஒரு இராணுவ வீரர். இன்னைக்கு எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்கள்லாம் போறாங்க. போகும்போது யாரு கூட போறா? அவங்களுக்கு பாதுகாப்புக்காக யார் போறா? இராணுவ வீரர்கள் போவாங்க. துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அது வச்சும் சில நேரம் காப்பாற்ற முடியல. பாதுகாப்பு இராணுவ வீரர்கள் இருந்தாலும் ஒரு மனிதனை அவர்கள் விடுத்து கொண்டு இருக்கும் வரைதான் அவர்களை பாதுகாக்க முடியும். ஆனால் அந்த 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 பாதுகாப்பு அவர்களை விட்டு அகன்று போனால் அவர்களுக்கு என்ன வேணுமானாலும் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பா இருக்க வச்சுதான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் எப்பேற்பட்டவர்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். அவர் நம்மோட இருக்கும்போது நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறுவார்களாம். இன்னைக்கு மனுஷன் நடந்து போறான், சொல்லுவல இடறி விழுந்துட்டாங்க, தவறி விழுந்துட்டாங்க, அவங்க பார்த்து போயிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இடறி விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை என்னையும் துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் இடறுவார்கள். இன்னைக்கு நம்ம துன்பப்படுத்துகிற மனிதர்கள் நம்மை சுற்றி தான் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே விழுந்து அடிபடணும், அதை பத்தி பேசல. இடறுவார்கள் என்பது நம்மை விட்டு ஒரு வேளை அகன்று போகலாம், நம்மை விட்டு தள்ளி போகலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட போகலாம். சில ஆட்கள்லாம் ஐயோ ஏன்டா இவன் நம்மளை இப்படியே பாடாப்படுத்துறான், நம்ம அடிக்கடி யோசிப்போம். சில நேரம் வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க, சில நேரம் குடும்பத்தில் இருப்பாங்க, சில நேரம் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்துல நம்மை துன்பப்படுத்துகிற மனிதர்கள் இருப்பார்கள். சில நேரம் பிசாசு வியாதியின் மூலமாக நமக்கு துன்பத்தை கொண்டு வரலாம். சில நேரம் கடன் மூலமாக துன்பத்தை வரலாம். கடன் பேசும்போது நம்ம போய் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு அந்த கடன் இல்லை, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, ஒரு மருத்துவ திடீர்னு உடம்பு சரியில்லை, வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கடன் வாங்கி ஆகணும்னா வேற வழி இல்லை, வாங்குறோம். ஆனால் கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை, அதில் பெரிய தடைகள் வருதா? ஆனால் ஆண்டவர் அதையும் மாற்றுவார். சில நேரம் வேலை இல்லாமல் இருக்கும், துன்பம், வேலை கிடைக்கல. எத்தனையோ பேர் பாருங்க, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், ஆனால் நல்லா நான் போய் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்க மாட்டுது, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கம்மியாக கொடுக்குறான், என் படிப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்க மாட்டுது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் துன்பப்படுத்துகிற காரியம் போல இருந்தாலும் கர்த்தர் அது எல்லாவற்றும் நம்மை விட்டு அகற்றுவார். ஏன் தெரியுமா? அவர் பயங்கரமான தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். உபாகமம் 7:25